Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusode Sir. அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் நமக்கு 6 மார்க் எக்ஸசைஸ் கம்பல்சரியாக கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிடுவோம். இப்போ என்சிஆர்டி புக்கிலேருந்து ஒரு எக்ஸசைஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தட் இஸ் given below is the balance sheet of A and B. Okay. Who are carrying partnership business? 31-3. Okay. A and B share profit and losses 2:1. Balance sheet. Okay. என்ன நடக்குது? C is okay. என்ன நடக்குது? C is admitted as a partner on the date of balance sheet on the following terms. C will bring rupees 1 lakh as his capital and rupees 60,000 as his share of goodwill for 1/4 share. Right, okay. இப்போ என்ன ஆன்சர் நம்ம கொடுக்கணும்? Pass necessary journal entries. இதுக்கு journal entries கொடுக்கணுமா? Prepare the revaluation account and partners capital account and show the balance sheet. எல்லாமே இதில் வந்துடுது. இது ஃபுல்லாக அப்படியே கேட்க மாட்டாங்க 6 மார்க்கில். இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இது கேட்கலாம். இல்லை ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எது வேணாலும் கேட்கலாம். இந்த ஒரு எக்ஸசைஸில் முழுமையாக பார்த்துக்கிட்டோம்னா எதுக்குன்னெல்லாம் நமக்கு பயன்படும். சரி, ரைட்டு. இப்போ இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வரும்பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப், நியூ பார்ட்னர் ப்ராட். என்ன கொண்டு வர்றாரு? கேபிட்டல் கொண்டு வரலாம், இல்லை ப்ரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரலாம். ரெண்டும் அவர் கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் ஏதாவது இருந்தால் அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா அதன்படி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு கவனி, என்னது? நியூ பார்ட்னர் ப்ராட் கேபிட்டல் அண்ட் ப்ரீமியம் ஃபார் குட்வில். ஓகே, கொண்டு வந்திருக்கிறாரா? எஸ். சி வில் பிரிங் 1 lakh as his capital and 60,000 as his share of goodwill for 1/4 share. ஓகே. அப்போ இதில் ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வந்த குட்வில் கேபிட்டல் என்னைக்கு அட்மிட் பண்ணுறோம்? ஆன் பேலன்ஸ் ஷீட் டேட் 31/3. அப்போ 2026 March 31 என்ன கொண்டு வர்றாரு? குட்வில்லும் கேபிட்டலும் கொண்டு வர்றாரு. நமக்கு இங்கே கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டே எழுதிடுவோம். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு நியூ பார்ட்னர் யார்? சி. அப்போ சி இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். தட் இஸ் எவ்வளவு? சி இஸ் கேபிட்டல் 1 lakh, ப்ரீமியம் ஃபார் குட்வில் 60,000. அப்போ டோட்டலாக 1,60,000 அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. தட் இஸ் ரைட். ஓகே. இப்போது இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அவர் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு? எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், ப்ராஃபிட், அதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிடுவாங்க. அப்போ அடுத்த என்ட்ரி தட் இஸ் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட்
60,000 யாருக்கு? ஏபி. டு ஏ கேபிட்டல் டு பி கேபிட்டல். எந்த ரேஷியோ? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் அவங்களுடைய ஓல்ட் ரேஷியோ 2:1 கொடுத்துட்டாங்க. இவருக்கு 1/4 ஷேர் கொடுத்துருக்குறாங்க. நியூ ஷேரை பற்றி எதுவும் சொல்லலை, அவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் ஆகுன்னு எதுவும் சொல்லலை. தென் ஓல்ட் ரேஷியோ இஸ் ஆல்சோ த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ குழப்பமே இல்லை. அந்த 2:1 ரேஷியோ படி பிரித்தோம்னு சொன்னால் தட் இஸ் 20,000 40,000. 1/3 60,000 1/3 20. அப்போ 2/3 40. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் ரிசர்வ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா லைபிலிட்டிஸில்? இல்லை இங்கே P&L அக்கௌண்ட் ஏதாவது இருக்கா, ஃபிக்ஸட் அசெட் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். எதுவுமே இல்லை, குழப்பமே இல்லை. அதே நேரத்தில் குட்வில் அசட் சைடில் இருந்தால் அதையும் ரைட் ஆஃப் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ரீவேல்யூவேஷன் என்ன சொல்கிறாங்க? பிளான்ட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் டூன்னு சொன்னால் தட் இஸ் மார்க்கெட் வேல்யூ. அப்போ ஏற்கனவே பிளான்ட் 1 lakh இருக்குது, இப்போ 1,20,000 that value increased. அப்போ 20,000 gain. பிளான்ட்டை அப்ரிஷியேட் பண்ணதில் 20,000 கெயின். நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 10%. பைன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்களோ தட் இஸ் அப்ரிஷியேட்டட்னா கெயின். எவ்வளவு கெயின்? 10% கெயின். அப்போ எதில் 10%? பில்டிங்கில் 10%. அப்போது 15,000 கெயின். இதுவும் கெயின் தான், ரெண்டுமே அப்ரிஷியேட்டட், அப்போ கெயின். இதில் 2 சொன்னாங்க. அப்போ இந்த வேல்யூக்கும் புக் வேல்யூக்குள்ள டிஃபரன்ஸை கெயின் சொன்னோம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே பைன்னு சொன்னதுனால அந்த 10% கெயின் சொல்லிட்டோம். அடுத்தது ஸ்டாக் இஸ் ஃபவுண்ட் ஓவர் வேல்யூடுன்னு சொன்னால் இங்கே எழுதி வச்சிருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கான். ஆல்ரெடி வேல்யூடு எக்ஸஸ், தட் இஸ் ஓவர் வேல்யூடு. எவ்வளவு? பைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பை வேல்யூ மட்டும் எடுத்துக்கிடுவோம். தட் இஸ் 4,000. அப்போ ஓவர் வேல்யூடுன்னு சொன்னால் அதிகமாக ஏற்கனவே வேல்யூ பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ நம்ம குறைக்கணும். தென் தட் இஸ் லாஸ். Okay, right. Next, a provision for bad and doubtful debts to be created at 5% of debtors 60,000. இதில் 5% சொன்னால் 3,000 புதுசாக கிரியேட் பண்ணணும். then that also loss. Okay, next, creditors were unrecordedனா யார்ட்டையோ குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கு, ஆனால் அவருக்கு பணம் கொடுக்கல, ஆனால் அவருக்கு பேர கணக்கில் எழுதாமல் விட்டுட்டோம். தட் இஸ் அன்ரெக்கார்டட். கணக்கில் எழுதாமல் விட்டுட்டோம்னா அதை நம்ம எழுதியாகணும், அவருக்கு பணம் கொடுத்தாகணும். தென் தட் ஆல்சோ நவடேஸ் தட் இஸ் பேயபிள் liability, நியூ liability. then that is also treated as loss. Creditors 1,000 loss. இதெல்லாம் கூட்டிக்கிட வேண்டியது அவ்வளோதான். அப்போ எதில் எல்லாம் ரீவேல்யூ பண்ணுறோம்? தட் இஸ் பிளான்ட், பில்டிங்ஸ், ஸ்டாக், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ்.
இது எல்லாத்தையும் ரீவேல்யூ பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது அசட்ஸில் என்ன செஞ்சுருக்கிறோம் பாரு, அசட்ஸில் பிளான்ட்டு பில்டிங்கு இன்க்ரீஸு தட் இஸ் கெயின். அப்போ இந்த ரெண்டு கெயினுக்கும் ஒரு ஜேர்னல் என்ட்ரி. கெயின்னு சொன்னாலே ரீவேல்யூஷனில் கிரெடிட், பர்டிகுலர் அசட் அக்கௌண்ட் டெபிட், பட் ஆர் தட் பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட். பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட், பில்டிங் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருக்குனாலே அந்த அக்கௌண்ட்டில் டெபிட் எழுதினா தான் இன்க்ரீஸ் ஆகும். டு ரீவேல்யூவேஷன், கெயினுங்கிறதுனால ரீவேல்யூவேஷன். எவ்வளவு? பிளான்ட்டில் 20,000, பில்டிங்கில் 15,000, டோட்டலாக 35,000 கெயின். நெக்ஸ்ட்டு ஸ்டாக், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், ரெண்டுமே லாஸ். அப்போது அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு என்ட்ரி. லாஸ்ன்னு சொன்னால் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட். எதில் எல்லாம் லாஸு? ஸ்டாக்கு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸ்டாக் வேல்யூ குறைக்கணும், அப்போது அதை கிரெடிட் எழுதினாத்தான் குறையும். நியூவாக ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸ்டாக்கில் எவ்வளவு குறைக்கணும்? 4,000 குறைக்கணும். நியூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 3,000, தென் டோட்டல் 7,000. இது லாஸ் ஆன் ரீவேல்யூஷன். இதுக்கு வந்து நேரேஷன் முழுமையாக எழுதணும், அதை எழுதி காட்டுறேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் creditors, liability, new liability, that also nowadays payable, that is loss. Revaluation account debit, revaluation account debit to creditors account, new creditors. How much? 1,000 rupees. Increase in liability. ஓகே. தென் ரீவேல்யூஷனில் நம்ம புதுசாக ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு பார்த்தோம்னா கெயினாக லாஸான்னு வரும். அந்த கெயினையோ லாஸையோ ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும், முக்கியமானது. இப்போ இந்த கணக்கு பொறுத்தவரை பாரு, இப்போ ஜேர்னல்ஸ் மட்டும் போடுவோம், ரீவேல்யூஷன் ரெண்டாக போட்டுக்கிடுவோம், தனி பார்ட் வச்சுக்கிடுவோம். ரீவேல்யூஷன் கிரெடிட் 35, டெபிட் 7, டெபிட் 1, 8, 35ல் 8 போனால் 27,000 ரீவேல்யூவேஷனில் கெயின் இருக்குது. அப்போ இந்த 27,000 எந்த ரேஷியோவில்? 2:1 ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போ இது வந்து கெயின், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அப்போது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட், revaluation account debit to A's capital to B's capital. எந்த இடத்துலையுமே ஷார்ட் ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது, முழுமையாக எழுதி காட்டுறேன், பார்த்துக்கோ. ஓகே. அப்போ 27,000 பிரிச்சம் சொன்னால் 1/3 9,000, 2/3 18,000, டோட்டலாக 27,000. that is gain distributed. இது அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட் என்ட்ரி நியூ பார்ட்னர் ப்ராட் கேபிட்டல் அண்ட் ப்ரீமியம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட், சி ப்ராட் கேபிட்டல் அண்ட் குட்வில். செகண்ட் என்ட்ரி இந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னருக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரிக்கிறோம். ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்ட் ரேஷியோ இஸ் ஆல்சோ த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. தேர்ட் வரும்பொழுது அசட் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு என்ட்ரி. பிளான்ட் அக்கௌண்ட் டெபிட், பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், அசட்ஸ் வேல்யூ அப்ரிஷியேட்டட். நெக்ஸ்ட்டு அசட்டில் எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ தட் இஸ் லாஸ், அதுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் அக்கௌண்ட். ரைட். அடுத்தது கிரெடிட்டார்ஸ் நியூ லைபிலிட்டி ஒன்று கிரியேட் ஆகிருக்குது, அதுக்கு ஒரு என்ட்ரி. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், நியூ கிரெடிட்டார்ஸ் ரெக்கார்டட். ஓகே. கடைசியாக ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சோ அதை முழுமையாக எழுதிடுறோம்.
ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோ பிரித்து கொடுத்துட்றோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு A's capital account to B's capital account. Gain on revaluation distributed in old ratio. இந்த மாதிரி முழுமையாக ஜேர்னல் என்ட்ரிஸ் காட்டணும். ஓகே, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தனியாக ஒரு எபிசோடு பார்த்துக்கிடுவோம். கம் டு தி நெக்ஸ்ட் எபிசோட். ஐ லைக் யூ பார்ட்னர்.